எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு ஓவிய கண்காட்சியில் தான் நிற்கிறேன். என்னடா அடிக்கடி ஒரு ஓவிய கண்காட்சின்னு சொல்கிறான்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு ஓவிய கண்காட்சி தான். தமிழுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து கூறும் விதத்தில் பிரான்ஸ் நாட்டில் போகோன் என்ற மாகாணத்தில் தொனோர் என்ற ஊரில் தமிழருடைய ஒரு அழகான ஓவிய கண்காட்சியோட அருங்காட்சியமாக கூட இதை சொல்லலாம். பல பொருட்களை வச்சு அருங்காட்சியமாகவும் செய்திருக்கிறார். ஓவியங்களும் வரைந்திருக்கிறார். இந்த ஓவியங்களை பற்றி ஒவ்வொரு விடயத்தையும் நான் தனித்தனி முறையில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். இப்போது வெளியில் அவர் தனியாக சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து செய்ய போகிறார். தனியாக அவர் நின்று வெட்ட வெளியில், அதாவது ஒரு பேப்பர்லேயோ ஒரு ரூமுக்குள்ளேயோ வச்சு செய்யாமல் வெளியில் நின்று ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செய்ய போகிறார். பிரெஞ்சு நாட்டவர்களும் தமிழர்களும் அதை பார்த்து மாடுகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதை பார்க்க ஓடிவாங்க. அவர் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் கூட்டு குடும்பத்தை பற்றின ஒரு ஓவியம்தான் இப்போ எங்களுக்கு நேரடியாக நிகழ்த்துக்கலையாக வரைஞ்சு காட்ட போகிறார். பிரான்ஸ் நாட்டில் போகோன் என்ற மாகாணத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த அமெரிக்கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். வாசுகன் அவர்களுடைய சோலோ பர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாரும் தயார்படுத்தி கொண்டிருக்கணும். என்ன சுற்றி பாருங்க, எங்களுடைய பண்பாட்டு பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் தயார் நிலையில் செய்து கொண்டிருக்கணும். பல தமிழர்கள் பாரிஸிலிருந்து அவருக்கு உதவி செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். இங்கே மூட்டோட எல்லாம் மக்கள் போய் கொண்டிருக்கீங்க. என்ன கொண்டு வரீங்க? இதுக்குள்ள என்ன இருக்குது? அந்த பொருட்களா? அதுக்கான தயார் நிலைக்காக நிறைய பேர் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பாரிஸ்ல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நிற்கிறோம். நாங்கள் ஒரு தமிழருக்கான அங்கீகாரம் இந்த பிரான்ஸ் நாட்டில் கிடைச்சிருக்கிறது தான் நிச்சயமாக சொல்லணும். எங்களுடைய தமிழர்கள் நிறைய நல்ல விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கான ஒரு இடத்தை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கணும். அதில் ஓவியர் வாசுகனும் கூட அழகான ஒரு நிலையை கொண்டு வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பாரிஸில் அவர் இருந்தாலும் கூட போகோன் என்ற இடத்துல வந்து ஒரு ஓவியம் வரைகிறார் என்று சொன்னார். அவருக்கு இந்த ஊரில் அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னார். தமிழர் வளர்ந்து கொண்டு போகிறோம், தமிழ் பண்பாடு வளர்ந்து கொண்டு போகிறது, தமிழ் மொழி வளர்ந்து கொண்டு போகிறது, தமிழர்களுடைய எதிர்காலமும் வளர்ந்து கொண்டு போகிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். வாங்க அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
content de participer. C'était première fois, c'est une performance en France extérieure. D'habitude, intérieur de la mur à Paris. Et j'ai fait Guadeloupe à Japon extérieur. C'est en France, c'est la première fois. C'est top. Vraiment, merci pour la ville de Tonnerre. Merci de la participation parce qu'il y a de quelques artistes vraiment. Merci encore 1000 fois. Ces éléments. Alors, c'est tout ce que je voulais dire. Merci beaucoup. Merci.